வணக்கம். தமிழகத்தை விட்டுவிட்டு இப்போது கர்நாடகாவில் பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. பொதுநலன் கருதி வெளியிடுகிறேன். தனிப்பட்ட கருத்து. அதாவது தங்க கடத்தில் ஈடுபட்ட நடிகை வாக்குமூலத்தில் என்னை கன்னத்தில் அறைந்தார்கள், என்னை இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று. ஒரு நடிகை, பிரபலமான நடிகை எந்த ஒரு ஆதாரத்தின் இல்லாமல் சுங்கத்துறையோ அல்லது காவல்துறையோ கைது செய்யாது. அப்படி இருக்கும்போது அவர் என்னை அடித்தார், துன்புறுத்தினார் என்பதற்காக மாநில டிஜிபி அவர்களை காத்திருப்போர் பட்டியல் வைத்திருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டிஜிபி ராம்சந்த் ராவ் அவர்கள் என்ன தவறு செய்தார்? காவல்துறையிலே எங்கு தவறு நடக்கிறதோ உடனடியாக டிஜிபி காத்திருப்போர் பட்டியல், எந்த ஒரு பதவியும் இல்லாமல் அவருடைய டிஜிபி பதவிக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சூழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. எனவே நடிகை குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை ஆராய்ந்து அதன் மேல் நடவடிக்கை எடுக்குவதை விட்டுவிட்டு ஒரு மாநில டிஜிபியை இப்படி காத்திருப்போர் பட்டியல் தண்டனைக்கு ஆளாக்குவது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். எனவே உடனடியாக சித்தராமையாவும் துணை முதல்வரும் இது குறித்து ஆவணம் செய்து அவரை மீண்டும் பணியில் அமர்த்தி நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு என்றைக்குமே பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நான் இதை பதிவிடுகின்றேன். எனவே அவர் யார்? எனக்கு உறவினரா? இல்லை. ஆனால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி, அவர் கையும் களமாக பிடிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் தங்கத்தை கடத்தி வந்தவருக்கு ஆதரவாக செயல்படும் அந்த மாநில அரசை நான் நிச்சயம் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வன்மையாக கண்டிக்க வேண்டும். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா துணை முதல்வர் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு இது சம்பந்தமாக அனைவரும் நன்றாக தெரியும். அவரை பற்றி நாங்கள் அறிவோம். எனவே தயவு கூர்ந்து இந்த டிஜிபியினுடைய காத்திருப்போர் பட்டியல் இருந்து உடனடியாக நீக்கி அவருக்கு பழையபடி அந்த பதவியை வழங்க வேண்டும் என்பது தமிழகத்தில் மக்களின் சார்பாக, காவல்துறை சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.